ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் BK சஞ்சு. ஓகே, 2026ஆம் ஆண்டு சித்திரை மாதம் சித்திரை வருட பிறப்பெல்லாம் வந்து சிறப்பான முறையில் எல்லாருக்கும் போயிருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்பி கொண்டு வந்து ரைட். ஓகே, இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் செய்ய நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொல்ல வந்து இன்றைக்கி வந்து மொத்தமாக எங்களுக்கு 3 ஆர்டர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. முதலாவது ஆர்டர்ஸ் வந்து பருத்திச்சேனை, மற்ற 2 ஆர்டர்ஸ் வந்து காஞ்சிரங்கூடான்னு சொல்லி 3 ஆர்டர்ஸ் வந்து எங்களுடைய BK சர்ப்ரைஸ் செய்யப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சகல விதமான கிஃப்ட்களை வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஒரு விஷயம் வந்து கதைக்கலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே வந்து பிள்ளைகளில் வந்து அப்பா ரொம்ப பிடிச்ச பிள்ளைகள்னு சொன்னால் பொம்பளை பிள்ளை, அதாவது பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே பெண் பிள்ளைகளுக்கு அப்பான்னு சொன்னால் உயிர். அப்படித்தான் உண்மையான விஷயமாக தான், உறுதியான விஷயமாக தான். அதே போல் நான் இன்றைக்கி சர்ப்ரைஸில் எப்படி செய்யப்படணும்னு சொன்னால் வந்து இன்றைக்கி வந்து அன்பு மகளோட பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி பருத்திச்சேனை என கிராமத்தில் வந்து அன்பு பிள்ளைகளை செலிப்ரேட் பண்ணிட்டாமன்னு சொல்லி அவங்களுடைய அன்பு அப்பா வந்து எங்களுக்கு சைக்கிள் வாங்கி தந்திருக்காரு. அதே போல் நிறைய சர்ப்ரைஸ் கீழெலாம் வாங்கி தந்து எங்களுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வேறு லெவல் சர்ப்ரைஸ் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்களும் பார்க்குறோம்னு சொன்னாங்க. யூடியூப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் நீங்களும் பார்க்க முடியும். ஓகே வாங்க, ரைட். ஓகே, தரமான வீடியோஸ் சந்திப்போம். ஹலோ, ஹாய் பொண்ணு, வணக்கம். வணக்கம் சொன்னா மாமாவுக்கு வணக்கம் சொல்லணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இங்கே ஓடிவாங்க மிக்கி மாமாவுக்கு பக்கத்தில் ஓடிவாங்க. ரைட், ஓகே. அச்சா பிள்ளை வணக்கம். மாமாவுக்கு வணக்கம் சொல்லுங்க மாமா ஒரு தடவை. சரி, ஓகே. மாமா ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க மாமாவுக்கு. ஹாய் சொல்லி இல்லாதா? சரி, ஓகே. பாபா குட்டிய பேரை சொல்லுங்க மாமா சத்தமாக ஒரு தடவை. என்ன பேர் தாங்க? தக்ஷாயினி. ஓகே, கூப்பிடுற பேர் என்ன பிள்ளைரு? மறந்து போயிட்டீங்களா? டக்ஸியா. ஓகே, இன்னைக்கு டக்ஸிக்கு வந்து என்ன விசேஷம்? இன்னைக்கு என்ன விசேஷம் டக்ஸிக்கு? இன்னைக்கு பிறந்த நாளா? ஓகே, ரைட். ஓகே, மிக்கி மாமா, நீங்கள் சரியான பெரிய மிக்கி மாமா இருக்கிறதால வந்து எங்களுக்கு வீடியோ கவர் பண்ணல, கொஞ்சம் கீழே வருவோமா நாம? சரி, ஓகே. ஓகே, இன்னைக்கு டக்ஸிக்கு வந்து எத்தனை வயசு பிறந்த நாள்? இன்னைக்கு 7 வயசு பிறந்த நாளா? ஓகே, ரைட். எங்களை மிக்கி மாமா வந்து இப்போ டக்ஸிக்கு வந்து விஷ் பண்ண போகிறார். ஓகேவா? ஓகே, இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். ஓகே, டக்ஸி வந்து இந்த இருக்க மிக்கி மாமா எங்கேயாச்சும் பார்த்துருக்குறீங்களா? எங்கே பார்த்தனீங்க? எங்கே பார்த்தனீங்க? ஃபோனில் பார்த்ததா? ஃபோனில் பார்த்ததா? நல்லா இருக்கா மிக்கி மாமா? நல்லா இருக்கிறா. ஓகே, டக்ஸி வந்து நல்லா டான்ஸ் ஆடிங்களா? அப்படியா? அம்மாட்ட கேட்டுதானா இன்னும் நான் சரி அம்மா பார்த்துருக்கு. ஓகே, டக்ஸி மாமாவுக்கு ஒரு பாட்டோடு படித்து காட்டுறீங்களா? பாட்டு படிப்போமா? ஓகேவா? பாட்டு படிப்போமா? இல்லாதா? ஓகே, டக்ஸி அப்போ எங்களுக்கு அவர் குட்டி டான்ஸ் ஒன்று தரப்புற பாருங்களா? ஓகே, ஓகே, ரைட். ஓகே, டக்ஸிக்கு வந்து இன்றைக்கி நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து டக்ஸிக்கு கொடுக்கட்டாம்னு சொல்லி எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. சரியா? ஓகே, டக்ஸிக்கு யார் இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பாங்க? இன்னைக்கு பிள்ளைக்கு தெரியுமா மிக்கி மாமாலாம் வருவாங்கன்னு சொல்லி? தெரியுமா? யார் சொன்ன டக்ஸிக்கு தெரியும்னு சொல்லி?
யாருமா சொன்ன பிள்ளைக்கு மிக்கி மாமாலாம் வருவாங்கன்னு சொல்லி? அம்மா சொன்னவங்களா? அப்பா சொன்னவங்களா? சித்தி சொன்னவங்களா? யார் சித்தி சொன்னேன்? யார் சித்தி சொன்னவங்க? ஹலோ, யார் சித்தி சொன்னவங்க? கது சித்தி சொன்னதா? என்னன்னு சொன்னவ? பொம்மை குட்டி வேற அப்படின்னு சொல்லி டாக்ஸி நல்லா கதைக்கிற பிள்ளை நீ கதைக்கிறவளு மிக்கிய கண்டு பயந்துட்டீங்களா? அது நம்மளோட மாமா தான் உள்ளுக்கு இருக்கார். போக வந்து கலட்டி காட்டிட்டு போவார் பாருக்கு இப்போ உங்களுக்கு மாமா. சரியா? ஓகே, டக்ஸிக்கு வந்து அழகான கேக் ஒன்று நாங்கள் தரப்போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி டக்ஸிக்கு என்ன கலர் பிடிக்கும்? மிக்கி மாமா டக்ஸி வந்து கதைக்கிறாவில் நம்ம எல்லா கிஃப்டையும் வீட்டை கொண்டு போவோம். சரியா? அப்போ நாங்கள் போயிட்டு வருவா. ஓகே, பாய் காட்டுங்க மிக்கி மாமா. டக்ஸி அப்போ போயிட்டு வர வேணே போவா? நாங்கள் போவா? ஐயோ சரி, ஓகே ஓகே ரைட். ஓகே, டக்ஸிக்கு அழகான கேக் கொண்டு இருக்கு. மிக்கி மாமா அந்த கேக் அப்படியே கொடுக்கும். ஓகே, கேக் பிடிச்சிருக்கா? ஓகே, அப்படி பின்னாடி இப்போ என்ன கேட்கலாமே. ரைட். ஓகே, அச்சா. ஓகே, டக்ஸிக்கு என்ன கலர் பிடிக்கும்? நீல கலர் பிடிக்குமா? அதில் நீல கலர் இருக்கா? இருக்கு என்ன? ஓகே, டக்ஸிக்கு ரொம்ப பிடிச்சான்னு யாரை பிடிக்கும்? ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால் வீட்டை யாரை பிடிக்கும்? வீட்டை யார் யார் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க மாமாட்ட. எனக்கு தெரியாது, நான் தூரத்தில் வாரேன். யார் யார் இருக்கிறாங்க வீட்டு? நீங்களும் அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்களே. ஓகே, பிள்ளைக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால் யாரை பிடிக்கும்? பிள்ளைக்கு யாரையுமே பிடிக்காதா? அப்பா பிடிக்குமா? அம்மா பிடிக்காதா? அம்மா பிடிக்காதானே? மோசம் அம்மா அப்படியா? ஹலோ சரி, ஓகே. அதே போல் வந்து டக்ஸிக்கு இன்னும் அழகான கிஃப்ட் ஒன்று இருக்குது. மிக்கி மாமா அதை கூட பண்ணாமல். ஓகே, இந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கும்பொழுது டக்ஸி டான்ஸ் ஆடியாக தான் பிரித்து பார்க்கணும். இல்லைன்னா நாங்கள் கிஃப்ட்டெல்லாம் கொண்டு போயிடும். சரியா? ஓகே, பிரிச்சு பார்ப்போம். அதை பிரிச்சு பாருங்க உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாம என்ன இருக்குல்ல? வாட்டா இருக்கா? ஓகே, வெளியில் எடுத்து பார்ப்போம். நாம எங்கள் மாமாவுக்கு தெரியாது உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி. நீங்கள் காட்டினா தான் தெரியும் மாமாவுக்கு. ஓம் டாப்பா வடிவா இருக்கு. போடுங்க பார்ப்போம், காலில் பார்ப்போம். கழட்டி போட்டு போடுங்க பாப்போம். ஓகே, பிடிச்சிருக்கா செருப்பு? பிடிச்சிருக்கா? ஓகே, அந்த செருப்பு யார் வாங்கி தந்திருப்பா பிள்ளைக்கு? பிள்ளைக்கு கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதே போல் செருப்பு ஒன்று தந்துருக்காங்க. யார் அனுப்பியிருப்பாங்க? இங்கே பார்க்குறத பார்த்தா இங்கே இருக்க ஒருத்தருமே செய்யலம்மா. இது வெளியில். ஓகே, பிள்ளைக்கு வந்து சொந்தக்காராக்கள் வேறு இங்கே இருக்கிறாங்க. இங்கே அம்மா இருக்கிறாங்களா, அப்பா இருக்கிறாங்களே. வேறு யார் இருக்கிறாங்க பிள்ளைக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னால்? சித்தி இருக்காங்க. பிள்ளைக்கு எத்தனை சித்தி இருக்காங்க? 2 சித்தி இருக்காங்க. சித்திர பேரை சொல்லுங்க பாப்போம். கது சித்தி உண்டு. ஓகே, அடுத்த சித்தி லொச்சி சித்தி உண்டு. ஓகே, வேறு சித்தப்பா எத்தனை பேர் இருக்கிறாங்க? அது தெரியாமான்னு? அது தெரியாதானே? தெரியாதா? ஓகே, ரைட். ஓகே, அது அப்படியே இருக்கணும். சரி, செல்லக்குட்டி பிள்ளைங்க யார் இந்த கிஃப்டெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? யார் கிஃப்டெல்லாம் அனுப்புறேன்னு சொன்னவங்களா? இல்லையா? அம்மா அனுப்பியிருக்கீங்களாதா? அம்மாவா? அப்பா அனுப்பியிருக்கீங்களாதா? அப்பா அம்மம்மா அனுப்பியிருக்கீங்களாதா? அம்மம்மா. சரி, ஓகே. அதே போல் டாக்ஸிக்கு இன்னொரு கிஃப்ட் இருக்கு. சரி, ஓகே. விக்கி இந்த கிஃப்டே கொடுப்போம் நம்ம டாக்ஸிக்கு. ஓகே, ஓகே, நம்ம அதையும் பிரிச்சு பாப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. சரியா? Rabbit Mix Master. அழகான ஸ்கூல் ஷூ ஒன்று பிள்ளைக்கு தந்துருக்குறாங்களே. பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? ஓகே, எல்லாமே பிடிச்சிருக்கேனே. ஓகே, பிள்ளைக்கு வந்து குட்டி சித்தி யாரும் இருக்கிறாங்களா? ஓகே, பெரிய சித்தி 2 பேர் இருக்கிறாங்க. குட்டியா சித்தி யாரும் இருக்கிறாங்களா பிள்ளைக்கு? குட்டி சித்தி இல்லையா? இங்கே இருக்கிறவங்கள குட்டி சித்தியே இல்லையா உங்களுக்கு? இல்லையா? அந்த ஒரு பிள்ளை ஒரு ஆள் இருக்கிற குட்டி. அவன் யாரு?
ஓகே அவள் குட்டி சித்தியா உங்களோட அப்போ ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னீங்களே. சரி ஓகே, பிள்ளைக்கு வந்து குட்டி சித்தி வந்து ஒரு அழகான கிஃப்ட் ஒன்று தரப்போம். சரியா? அதுக்கு முன்னாடி வந்து பிள்ளைக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஒரு வித்தியாசமான கிஃப்ட் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன கிஃப்ட்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன கிஃப்ட்? என்ன கிஃப்டாக இருக்கும்? தெரியாதா? தெரியாதா? நீங்கள் பார்க்கலையே ஆட்டோக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, பார்க்கலேனே. ஓகே ரைட், மிக்கி மாமா அப்படியே பவாட கண்ணை பற்றிட்டு நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போவோம். சரியா? ஓகே. Rabbit Mix Master. பார்க்கக்கூடா ஒரு வித்தியாசமான கிஃப்ட் ஒன்று பிள்ளைக்கு இருக்கு. சரியா? அப்படியே இன்னும் பக்கத்தில் வாங்க பார்ப்போம். ஓகே, அப்படியே தொட்டு பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாம என்னவா இருக்கும் அது? சைக்கிளா? எப்படி கண்டுபிடிச்ச நீங்க? சரி ஓகே, அப்படியே கண்ணை திறந்து பார்ப்போம். ரைட் ஓகே, சைக்கிள் பிடிச்சிருக்கா பிள்ளைக்கு? ஓகேவா? ரைட், சைக்கிள் கூடைக்கு என்ன இருக்கு என்னன்னு சொல்லி பார்ப்போடுங்க பார்ப்போம். அப்படியே பிரிச்சு பாருங்க பாப்போம். Rabbit Mix Master. என்ன இருக்கு அந்த பேக்குக்குள்ள? ஹெண்டர்ஸ் இருக்கா? ஓகே, அந்த பேக்குக்குள்ள டிப்பியா? இது யார் தந்தன்னு சொல்லுங்க பிள்ளைக்கு. யார் தந்தது? உங்களோட குட்டி சித்தின்னு ஒரு குட்டி சித்தி சொன்னால. எங்க இருக்கா அவ குட்டி சித்தி? அந்த இருக்கிற. ரைட் ஓகே, அந்த குட்டி சித்தி தான் வந்து பிள்ளைக்கு வந்து சித்திக்கு கொடுக்கட்டாமன்னு சொல்லி இதெல்லாம் தந்தவங்க. சரியா? ஓகே, நம்ம சைக்கிள் ஓடி பார்ப்போமா? ஓகே, ஓடுவீங்களா? ஓகே. எப்படா அப்படி உள்ளே போமானே. ஓகே, மிக்கிமா ரிவர்ஸ் ஒன்று எடுங்க பார்ப்போம். மணி இந்த பாக்ஸை தூக்கிட்டு வாடும். ஓகே, ஓகே, அப்படியே சக்கிலி நாங்கள் உள்ளே கொண்டு வந்துடும். ரெடி, அப்படி வைப்ப மணி அதில் ஃபோட்டோஸ் எடுப்போம். ஓகே, இப்போ வருவோம். நாம டக்ஷிக்கு வந்து நீங்கள் எத்தனை வயசு பிறந்தநாள்னு சொன்னீங்க? 7 வயசு பிறந்தநாள். ஓகே, இப்போ டக்ஷிக்கு வந்து இந்த கிஃப்ட் எல்லாமே யார் அனுப்பியிருப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். டக்ஷிக்கு வந்து 3 பேர் சர்ப்ரைஸாக வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் டக்ஷி பிறந்த நாளுக்கு கொடுக்கட்டாம தந்துருக்குறாங்க. இது சைக்கிள் யார் வாங்கி தந்துருப்பா? அப்பாவா? அப்பா சொன்னவரா சைக்கிளில் வாங்கி தருவான்னு சொல்லி? எப்போ சொன்னவரப்பா? நேற்று சொன்னவரா? காலையில் சொன்னவரா? காலையில் சொன்னவரானே. ஓகே, நீங்களே அப்பாட்ட கேளுங்க பாப்பா, சைக்கிளில் நீங்களா வாங்கி தந்தீங்கப்பான்னு சொல்லி. ஆ எப்படி கேட்குறீங்க? சரி, அப்பா எப்படி கேட்குறீங்க? அப்பாட்ட கேளுங்க பார்ப்போம். அப்பா நீங்களாப்பா எனக்கு சைக்கிளில் வாங்கி தந்து கேளுங்க பார்ப்போம். கேளுங்கள மகள். புக்கமா? சரி ஓகே, இந்த அழகான சைக்கிள் வந்து அப்பா தான் பிள்ளைக்கு வாங்கி தந்திருக்கா. சரியா? ஓகே, அதே போல இந்த கேக் யார் பிள்ளைக்கு தந்திருப்பா? அம்மா தந்திருப்பா. அம்மாட்ட கேளுங்க பார்ப்போம். ஆமா, அம்மா தெரியலையா? சரி ஓகே, அந்த சில்பர் யார் வாங்கி தந்திருப்பா? செருப்பு லொச்சி சித்தியா? யார் சொன்ன லொச்சி சித்தி தான் வாங்கி தந்தேன்னு சொல்லி? கதை சித்தியா? இப்போதான் எல்லாரும் மாட்ட போகிறாங்களே, எல்லாத்தையும் முன்கூட்டி பிள்ளைகிட்ட சொல்லிட்டீங்க நீங்களே. சரி ஓகே, அந்த செருப்பு வந்து பிள்ளைக்கு வந்து லொச்சி சித்தி தான் வந்து வாங்கி தந்தவங்க. சரியா? ஓகே, அந்த ஷூ யார் வாங்கி தந்து? கது சித்தியா? அதுவும் சொல்லிட்டாங்களா கது சித்தி? சரி ஓகே, அந்த அழகான ஷூ வந்து பிள்ளைக்கு வந்து கது சித்தி வாங்கி தந்திருக்கிறாங்க. செருப்பு வந்து லொச்சி சித்தி வாங்கி தந்திருக்கிறாங்க. அதே போல் இந்த சைக்கிள் மட்டத்து வந்து கேக் எல்லாமே வந்து இப்போ அம்மாவும் அப்பாவும் தான் வந்து பிள்ளைக்கு வாங்கி தந்திருக்காங்க. சரியா? ஓகேவா? சரி ஓகே, அப்பாவுக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க இந்த டைமில்? அப்பாட்ட சைக்கிள் கேட்டீங்களா? எப்போ கேட்டீங்க? நாள் கேட்டீங்க. என்ன கலர் கேட்டீங்க அப்பாட்ட சைக்கிள்? இந்த கலர் தானா? இந்த கலர் தானே. ஓகே, பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹாப்பியா? சரி ஓகே, அப்பா சைக்கிளெல்லாம் வாங்கி தந்துருக்க. என்ன சொல்லி கொடுப்பீங்க அப்பாவுக்கு? ஒன்றுமே சொல்லலையா? அப்பாவுக்கு ஒரு லவ் யூ சொல்லுவோமா நாம? மாமா சொன்ன மாதிரி சொல்கிறீங்களா? ஓகே, சொல்லுங்க. லவ் யூ அப்பா அம்மா. ஓகே, ஒரு பிளேயிங் சொல் கொடுக்குற ரெடி இருக்கு. அப்படியே இப்படி ஒரு கிஸ் கொடுக்குறது மிக்கி மாமா சொல்லி தருவா பாருங்க. அப்படி மிக்கி மாமா எப்படி மிக்கி மாமா கிஸ் கொடுக்குற? அப்படி தான் அப்பாவுக்கு அம்மா கொடுங்க பாப்பா.
வெக்கமாக இருக்கா பிள்ளைக்கு. ஓகே, லொச்சி சித்திக்கும் கது சித்திக்கு என்ன சொல்லிக்கொள்ள போகிறீங்க? ஒரு தேங்க்யூ சொல்லலையா சித்திக்கு? தேங்க்யூ சொல்கிறல சித்திக்கு சொல்கிற இல்லையா? சொல்லலையா? டக்ஸி நல்லா கதைக்கிற பிள்ளை. இன்னைக்கு மிக்கிய கண்டு வந்து சரியாக பயந்து போய் நிற்குதுனம்மா. அப்படியா? ஓகே, அவங்களோட குட்டி சித்தி வந்து டிப்பிலாம் வாங்கி தந்திருக்கா. அவக்கு என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க? தேங்க்யூ. ஓகே, அது எவ்வளோ வேகமாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா? சரி, ஓகே, நம்ம கேக் கட் பண்ணுவோம். சரியா? ஓகே ஓகே. ஏனென்றால் உன் பிறந்த உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன். உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன். ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஏனென்றால் உன் பிறந்த நாள். கிளை ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடுத்து பறவைகளை பாடச் செய்வேன். இலை எல்லாம் கைகள் தட்ட அதில் வெல்லும் பறவை ஒன்றை உன் காதில் கூவச் செய்வேன். உன் அறை. ரைட், பிள்ளைக்கு ஒரு ஸ்பெஷலாக இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. நாங்கள் ஒளிச்சு வச்சுட்டு கொண்டு வரதுக்கு மறந்துட்டோம். ஓகே, முக்கியமாக இந்த கிஃப்ட்டை நாங்கள் கொடுப்போம். சரியா? ஓகே ரைட், நம்ம அந்த கிஃப்டையும் பிரித்து பார்ப்போம். ஓகே, கொண்டு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் உள்ள. ஓகே, அப்படி எங்களை மாமாட்ட காட்டுன்னு பார்ப்போம். வாவ், வடிவேர்களோ வடிவேர்களோ. ஓகே, இந்த ஃப்ரேம் யார் தந்தது பிள்ளைக்கு? இப்போ தான் பிள்ளைக்கு கண்ணுக்கு முன்னு தான் தந்தவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ஆட்டோக்குள்ள. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். யார் தந்தவங்க? அம்மா தந்தவங்களா? கண்ணுக்கு முன்னுக்கு தந்துட்டு யார் தந்துன்னா கேட்குறது. சரி, ஓகே.